பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 52 போன நேற்று ஒரு வீடியோ எடுத்துருப்பேன். அந்த வீடியோ என்னாச்சுன்னா ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னா அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து சார். இங்கே பாருங்கள், என் வீட்டுக்குள்ளார பாருங்க க்ரீப்பர் ஜாம்பி. என்னடா என் வீடு க்ரீப்பருக்கும் ஜாம்பிக்கும் வாழ ஆரம்பிச்சிச்சு. அநியாயம். பாருங்களேன், இந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா கலர் மட்டும் ப்ளூ கலரு. எப்படி டை எடுத்து அடிச்சுட்டுன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை. கிளாஸ் ட்ரெயினை தூக்கி க்ரௌச் கொடுத்துட்டு அந்த இடத்துல எடுத்து தூக்கி வச்சுன்னா சரி போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த டைமண்ட் மைண்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம ஒரு கேவுக்குள்ளார போய் எடுத்தோம். அந்த டைமண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வீடு கட்ட போகிறோம். டைமண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைமண்ட். அப்படி ஒரு வீடு கட்டுவோம். அதுக்காக நம்ம முதல்ல அந்த இடத்துக்கு போய்க்கலாம். முதல்ல இந்த போர்ஷன் எடுப்போம். எதுக்குன்னா டைமிங் கணக்கில் பார்த்துக்கலாம். 8 மினிட்ஸ் இந்த போர்ஷன் இருக்கா, அதை வச்சு கணக்கு கற்றுக்கேன். இந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு கொஞ்சம் சேஃப் லேண்டிங். இந்த இடத்துல கட்ட போகிறோம். இந்த இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கேருந்து அப்படியே ஒரு இது போட்டு வரும். ஓகே, ஆமாம். இப்போ இப்படி ஓட்டுட்டு அதுக்குள்ளே 20 டைமில் வச்சுருக்கோம். கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக வாங்கி கஷ்டப்பட்டு கட்டுவோம். நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் கட்டணும். பேசின் போட்டு கன்னியூ பண்ணுறேன் அப்படியே. அது ஃபுல்லாக பண்ணிவிட்டு எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த இதுக்கு மாதிரி எடுத்துக்கணும். வீடியோ எடுத்துக்கணும். ஓகே, தப்பா டிமிஷன் ஃபைனல் வீடவே கட்டி முடிச்சிட்டேங்க. இங்கே பாருங்க, இதான் வீடு. எப்படி இருக்கு? இதான் மரம். வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் வச்சுருக்கேன். என்ன பார்க்க கொஞ்சம் சிலுவையாட்டம் இருக்குல்ல, சிலுவையாட்டவே ஆக்கிடுவோம். ஆக்கிடுவோம் இல்லை, பார்க்குறக்கு மட்டும்தான். எப்படின்னா கொஞ்சம் ஒரு இது பண்ணி ஓகேவா, கிட்டத்தட்ட சிலுவையாட்டை தான் தெரியுது எனக்கு. கொஞ்சம் தள்ளி போனால் தெரியும் சிலுவையாட்டை. ஓகே, வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நல்லா இருக்க மசா கெத்தா? நாம் இது படுக்கை மெத்தை சோஃபாங்கிறது என்னது பெட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைமண்டு. இதை அப்படியே மைண்ட் பண்ணால் வரும் பாருங்க உள்ளுக்குள்ளார. இதே வேறு தான், ஃபீலே வேறு தான். இங்கே பாருங்கள், இந்த மொட்டை இருக்குது. மாடியில் இருக்குது மொட்டை. என்னெல்லாம் உளர்ற பாருங்க. டார்ச் இருக்கும் இல்லை, ப்ளூ கலர் வீடு. இதில் போய் டார்ச்சு இந்த டார்ச்சில் வைக்கக்கூடாது, தப்பு. டார்ச் இருக்கும் டெஸ்க்டாப் இல்லை, அதான் நான் ஃபோல்ஸ் அண்ட் டார்ச்சையும் கலர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சு. அப்புறம் இதெல்லாம் அக்கேஷியா அக்கேஷியாங்கிறேனே. சரி, அக்கேஷியா பைம் பக்கத்தில் இருக்கணுன்னே அதை தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதனால் அக்கேஷியா வருது. இதில் நெதரில் இருக்குங்க அந்த ட்ரீ அவ்வளோது, அதுக்கும் அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு பீக்கனை காணா. பாருங்க, வீடே பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் பறக்க முடியல. இப்போ பறக்கல. ஏன்டா ஃபென்ஸை தாண்ட முடியாது, இன்னும் ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக தாண்ட முடியலடா. போட பரு ஏ இந்தியா கேட், ஜெய் ஹிந்த். ஐயோ, போய் முட்டிக்காத. ஐயோ, போய் எங்கேயோ முட்ட போகிறேன்னு. ஆஹா, பீக்கன் பவர் வேலை செய்யுது. நம்ம சேஃப் லேண்டிங் தான். ஐயோ, கொஞ்சம் சேஃப் லேண்டிங் தான். ஓகே, நைஸ் லேண்டிங். ஓகே, எப்படி இருந்துச்சுட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னமோ வளர்றேன், அதுதான் அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. ஐயோ, விழுந்துட்டேன். ஐயோ,
பறக்கிறேன் எங்க எங்கடா என் டைமண்ட் ஹவுஸ்? டைமண்ட் ஹவுஸ் விட்றாங்கடா, காப்பாத்துங்கடா. எப்படியோ போடா. நம்ம டைமண்ட் ஹவுஸ் பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்குல்ல, அந்த எப்படின்னா பார்க்குறக்கு எப்படி இருக்குண்ணா, எனக்கு அந்த ஃபீல் தான் தெரியும். ஆடை ஒன்று விட்டேன். பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அடியில் இருக்கும்ல, எப்படி இப்போ நம்ம ஓஷன் எக்ஸ்ப்ளோரில் ஒரு மேப் இருக்குங்க, கார்டியனு, அந்த எல்ட்ரு கார்டியன், அந்த அவங்களோட கோட்டை இருக்கும்ல, பார்க்குறக்கு அப்படி தான் இருக்குது. அந்த கோட்டையாட்டா மைண்ட் கிராஃப்ட் காரணங்களே அந்த மாதிரி பண்ணியிருப்பானுங்களே எடிட்டிங்கில். இந்த ராக்கெட் விடுறோம், ராக்கெட் விடுவோம், அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டைமண்டில் வேறு லெவலில் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதான் கமெண்ட் கத்திகிட்டே இருக்கேன், அது கூட விடுங்க கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், அதுதான் கைஸ் முக்கியமானது. புதிய காலையில் 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சா, டைமண்ட் ஹோட்டல். இந்த டைமண்ட் ஹோட்டலில் தங்கினா காசு அதிகமாக வாங்கணும். அப்படி விற்றா எப்படி இருக்கும்? இன்னும் எவனும் வந்து வாங்க மாட்டான். வீக்கெண்டில் இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னா பக்கத்தில் போனால் தான் வேலை செய்யுது, லேக் வேறு அடிக்குது. அவ்வளோதான். நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டிருப்பேன்ல, அந்த இது வரைக்கும் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா டைமண்ட் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு முதல்ல. சரின்னு கம்மி பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சோஃபாலாம் மேலே உருவாக்கி என்னென்னமோ பண்ணிருந்தேன். ஏன்னா இப்போ கரெக்டாக சோஃபாலாம் உருவாக்கினேன். அப்புறம் சேரு, இந்த ஸ்டார்ஸ்லாம் போட்டேன். ஏன்னா பார்க்குறேன் அந்த டைமண்ட் ஃபீல் இல்லாமல் போயிடுச்சு. சுற்றியும் பார்த்தா டைமண்ட் பாருங்க, டைமண்ட். ஒரு கேவுக்குள்ளார் நீங்கள் போகிறீங்க, பார்த்தா டைமண்டே கிடைக்கவே இல்லை. நீங்கள் டைமண்ட் மைனிங் தான் போகிறீங்க, ஏன்னா டைமண்டே கிடைக்கல. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பார்க்குறீங்க, பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? இப்படி உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக டைமண்டு. ஆஹா, இன்னைக்கு ஒரு பொடிதாங்கிற மாதிரி ஒரு வேட்டை தான் இல்லை, அப்படி தான் இருக்குது. பார்க்குறக்கே டைமண்ட் ஃபீலு வேறு லெவலில் இருக்குது. என்ன செஸ்ட் இல்லை, அவ்வளோதான். செஸ்ட்டு வைக்கல, ஷல்கர் தான் வைக்கணும், ப்ளூ கலர் ஷல்கர். ஓகே கைஸ், வீடியோ எப்படி? ஆஹா, ஒன்றுங்கிறது லைட் ஆயிடுச்சு, மழை பெய்யுது, சகுனம் சரியில்லை. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.